ஹாய் கைஸ், வெல்கம் டு அல்டிமேட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பூமியினுடைய கடைசி நாடான நார்வேயை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூமியினுடைய கடைசி நாடு. இந்த நாட்டில் 23 மணி நேரமும் பகல்தான் அதிகமாக இருக்கும். பூமியினுடைய கடைசி நாடு என கூறப்படக்கூடிய நாடானது வடதுருவத்துக்கு அருகில் இருப்பதால் தான் இது நார்வே என்று அழைக்கப்படுகிறது. இந்த நாடு இயற்கையாகவே அழகான நாடு என்றும் இங்கு பகல்தான் அதிகமாக இருக்கும் என்றும் இரவு என்பது கிடையாது. வடக்கு நார்வேயில் ஹேவர்பெஸ்ட் அப்படின்னு நகரம் ஒன்று இருக்கிறது. இங்கு சூரியனானது 40 நிமிடங்கள் மட்டும்தான் மறையும். இங்கு 40 நிமிடங்கள் இருட்டாக இருந்தாலும் எஞ்சி 23 மணி நேரம் 20 நிமிடங்களுக்கு இந்த நகரமே ஒளியால் நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது. நார்வேவை பொறுத்தவரை மிகவும் குளிர்ந்த காலநிலை இங்கு நிலவுகிறது. கோடை காலத்தில் பனி உருகுகிறது. இந்த உலகத்தில் சில நாடுகளில் கோடை காலத்தில் வெப்பநிலையானது 45 முதல் 50 டிகிரி வரை இருந்தாலும் நார்வேயில் கோடையில் பனிப்பொழிவானது அதிகமாக இருக்கும். இந்த நேரத்தில் இங்கு வெப்பநிலையானது 0 டிகிரியாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. கடுமையான குளிர்காலத்தில் நார்வேயில் வெப்பநிலையானது -45 டிகிரி குறைகிறது என்று கூறப்படுகிறது. இங்கு கோடை காலத்தில் இரவே இருக்காது அப்படின்னும் 6 மாதங்கள் பகலாகவும் 6 மாதங்கள் இரவாகவும் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஏனெனில் குளிர்காலத்தில் சூரியனானது இங்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் சூரியன் மறையாது. இங்கு பொதுவாகவே மக்கள் தனியாக செல்வது தடை செய்யப்பட்டதாக கருதப்படுகிறது. E69 நெடுஞ்சாலையானது பூமியினுடைய முனைகளையும் நார்வேயுடன் இணைக்கிறது. இந்த சாலையில தான் உலகில் கடைசி சாலை என்று அழைக்கப்படுகிறது. நாம் அங்கு சென்றடையும் போது நமக்கு எங்கு செல்வது என்று நமக்கு தெரியாது. ஏனெனில் இங்குதான் உலகம் முடிவடைவதாக கூறப்படுகிறது. இங்கு நெடுஞ்சாலையில் நாம் செல்ல விரும்பினாலும் ஒரு பெரிய குழுக்களுடன் தான் செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். ஏனெனில் இங்கு எல்லா இடங்களிலும் பனி அதிகமாக இருப்பதன் காரணமாக நாம் தனியாக செல்லும் போது துளைந்துவிட வாய்ப்பு அதிகமாக இருக்கும் என்று கூறப்படுகிறது. சூரிய அஸ்தமனம் மற்றும் துருவ ஒளியை பார்ப்பது என்பது பிரமிப்பு தான். பல ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கு மீன் வர்த்தகம் அதிகமாக இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.